வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை அடைய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடு மிகவும் அவசியம் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரல்காஷ் ஜோஷி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் மெக்ஸானாவில் பசுமை எரிசக்தி குறித்த கருத்தரங்கில் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சியில் நாட்டின் எரிசக்தி துறை இதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் அடைந்திருப்பதாக கூறினார். சமுதாயத்தில் அனைத்து தரப்பு மக்களின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு அயராது பாடுபட்டு வருவதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணை அமைச்சர் திரு ராம்தாஸ் அதவாலே கூறியுள்ளார். கோவா மாநிலம் பனாஜியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரம் அளிப்பதற்கான பர்பிள் திருவிழாவில் பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினரின் நலனுக்காக கடந்த 11 ஆண்டுகளாக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ரிசர்வ் வங்கியின் துணைநிலை ஆளுநராக திரு ஷிரீஷ் சந்திர முர்மு நேற்று 3 ஆண்டு காலத்திற்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். துணைநிலை ஆளுநராக பதவி உயர்வு பெறுவதற்கு முன் திரு முர்மு ரிசர்வ் வங்கியின் நிர்வாக இயக்குநராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகரில் 1,82,00,000 ரூபாய் மதிப்பில் புதைவட கேபிள் அமைக்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அரசு கொறடா திரு ஏ.கே.டி. ஆறுமுகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நயினார் மண்டபத்தில் 29.81 லட்சம் ரூபாய் மதிப்பில் எல் வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணியை அமைச்சர் திரு நமச்சிவாயம் பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் நியாய விலைக்கடை ஊழியர் கூட்டுறவு சங்கம் சார்பில் மூலக்குளம், அரியாங்குப்பம், லாஸ்பேட்டை, கூனிச்செம்பட்டு ஆகிய இடங்களில் தீபாவளி பண்டிகைக்கான மலிவு விலை பட்டாசு கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.